ரேஷன் கார்டுக்கு 3000 8000 என்று மாறி மாறி வாக்குறுதிகளை அளித்து கொண்டிருக்கும் திராவிட கட்சிகள் மக்களின் வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ப தரமான கல்வியை கொடுக்க முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே. இலவச பேருந்து நாங்கள் வந்தால் ஆண்களுக்கு தருகிறோம், நாங்கள் வந்தால் பெண்களுக்கு தருகிறோம் என்று மாறி மாறி இலவசங்களை அறிவித்துக் கொண்டிருக்கும் அரசுக்கு நிதி எங்கிருந்து வரும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே. எஸ்டிக் போட்ட பஸ்ஸில் ஏறி எத்தனை தாய்மார்கள் தங்களின் வருத்தமான பதிவுகளை பதிவிடுகிறார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே. முறையாக பஸ் ஸ்டாப்பில் இலவச பஸ்கள் நிற்பது கிடையாது. பஸ்ஸில் ஏறினால் மரியாதையாக நடத்துனர்கள் பேசுவது கிடையாது. இப்படிப்பட்ட இலவசம் நமக்கு வேண்டுமா என்று சற்று சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே. ஆனால் ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் என்ற அடிப்படை அரசியல் மாற்றம் எப்படி செய்வது என்பது அவர்களுக்கு தெரியல. நாங்கள் எதிர்கால திட்டமிடல் என்ன என்பதை சொல்றோம். அப்ப படித்த பிள்ளைகள் கையில ஒரு வாழ்க்கையை கொடுங்க. டாஸ்மாக தவிர்த்து மாற்று பொருளாதாரம் என்ன அப்படின்னு கேட்டா இன்னைக்கு அதிமுக கிட்டையும் திமுக கிட்டையும் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா நாங்க என்ன சொல்றோம், கால்நடைகளை வளர்த்து இன்னைக்கு டென்மார்க்ன்ற நாடு ஆண்டுக்கு 8 லட்சம் கோடி பொருளாதார வளர்ச்சி பெற்று அப்படின்னா பால் பொருளாதாரத்தின் மூலம் மட்டும் 8 லட்சம் கோடி வருமானத்தை ஈட்டுது. அதே மாதிரி நம்மளும் ஆடு மாடு வளர்ப்பு அரசு பணி, கோழி வளர்ப்பு அரசு பணி, மக்களுக்கு எது இந்த மண் வளம் சார்ந்த தொழில், இந்த நிலவளம் சார்ந்த தொழில் அப்படின்னு எல்லாமே பார்த்து செய்யக்கூடிய மாற்று தொழில் திட்டங்கள் இருக்கு. நிர்வாகத்தை 5 தலைநகரங்களா பிரிக்கக்கூடிய முதல் திட்டம் இருக்கு. எல்லாத்துக்குமே இன்னைக்கு தலைநகரத்துக்கு போகணும், சென்னைக்கு போகணும், ஒரு மனு கொடுக்கணுமா, முதலமைச்சரை பார்க்கணுமா, எல்லாத்துக்கும் எல்லா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு சென்னையில தான் போயிருக்கிறோம். ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நீங்க நிர்வாக தலைநகரமாக நாங்க திருச்சியை கொண்டு வருவோம், தொழில்நுட்ப தலைநகரமாக சென்னையை கொண்டு வருவோம், தொழில் தலைநகரமாக கோயம்புத்தூரையும், கலை பண்பாட்டு தலைநகரமாக மதுரையையும், மெய்யியல் தலைநகரமாக கன்னியாகுமரி அப்படின்னு 5 தலைநகரமா பிரிக்கிறோம். அப்ப நிர்வாகத்தை 5ஆ பிரிக்கும் போது நீங்க ஒரு தலைமையை அணுகிறது, நீங்க ஒரு அரசு துறையை அணுகிறது உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும். 1000 ரூபாய் கொடுப்பாங்க அதிகபட்சம் வாக்குக்கு. அதான் நம்ம வாங்க போறோம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா. அதுவும் அவங்களே தரமாட்டாங்க. இந்த பகுதியில யாரு கிளை செயலாளரோ யாரு வட்ட செயலாளரோ அவங்க நம்ம சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தானே அரசியல நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறவுகள் மூலியமே நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதை கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கூட வராது, 50 காசு கூட வராது. ஆனா 50 காசு கூட வராத ஒரு காசுக்கு நம்ம பொன்னான வாக்குகளை வச்சு ஆண்டுதோறும் இந்த மாதிரியான சாலையில ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டு பிள்ளைகளை இந்த ரோட்ல விளையாட விட முடியுமா? எவ்வளவு நாள் தான் நம்ம வீட்டுக்குள்ளே அரைச்சு வைக்க முடியும்? இந்த வாசனையில, இந்த சாக்கடை கழிவுநீர் வாசனையில நம்ம சுவாசிச்சுட்டு வாழ முடியுமா? நம்ம தான் சகித்து கொண்டு இப்படி ஒரு அவல நிலையான ஆட்சியில் இருக்கோம்னா வருங்கால நாளைய தலைமுறை பிள்ளைகளையும் இதே மாதிரி ஒரு ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துடாதேன்னு தான் நான் உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறேன். இன்னைக்கே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு நாட்டுல. ஒரு முறை சிந்திச்சு அந்த 1000 ரூபாயை 2 நாள் வேலை பார்த்தா நம்ம சம்பாதிச்சிடலாம். ஒருவேளை அந்த 1000 ரூபாய்க்கு தான் நமக்கு பெருசா, நம்ம வாழ்க்கை தலைமுறை பிள்ளைகள் பெருசா அப்படின்றத நீங்க ஒரே ஒரு வேலை சிந்திச்சு பாருங்க. 50 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் ரெட்டலையில ஊழல் பண்றானா, ஐயோ உதயசூரியன்ல ஊழல் உங்களுக்கே தெரியும். அதிமுக யாரெல்லாம் ஊழல் பண்ண அமைச்சர்களும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்னைக்கு அதிமுகலயே இந்த தன்னோட மொத்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சு முதலமைச்சரா இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்கலன்னு திமுக போயிட்டாரு. யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம தான் ஐயோ நான் ரெட்டலைக்கு குத்துவேன்னா ரெட்டலைக்கு தான் குத்துவேன், நாங்க பரம்பரை ரெட்டலை, நாங்க பரம்பரை உதயசூரியன், நாங்க எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து கம்யூனிஸ்ட் அப்படின்னு நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்து மக்கள் போராட்டத்துல கலந்துக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில இல்ல எங்களுக்கு கூட்டணியில திருப்தியிலதா இருந்தாலும் 5 சீட்டு ஓகே, கூட ஒரு பெட்டியும் ஓகேன்னு வந்துடுறாங்க. அப்ப நம்ம தான் ஒரே பிடிவாதமா இந்த ஆட்சியாளர்களை நம்பிட்டு இருக்கோம். ஊழல் செய்யறாங்க, இருந்தாலும் அவங்க கூட்டமா இருக்காங்க. ஏன் கூட்டமா இருக்காங்க? அவங்க கூட்டமா இருக்கிறதுனால அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால ஜெயிக்கிற பக்கம் நம்ம ஓட்டு போடுவோம் நீங்க நினைக்காதீங்க. ஒரு முறை நீங்க நேர்மையா இருங்க, நீங்க நிக்கிற பக்கத்துக்கு ஜெயிக்க வைங்க. நேர்மையா நாங்க இருக்கோமா? நாங்க தனியா இருந்தாலும் மக்களோட உங்களோட மிகப்பெரிய கூட்டணியா வேணும். நாங்க ஊழல்வாதிகளோட தானே கூட்டணி இல்லைன்னு சொல்றோம், மக்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லவே இல்லை. மக்களாகிய நீங்கள் ஒரு முறை வாக்குக்கு காசு வாங்காம, வாங்கிக்கிட்டு கூட வாங்க கூடாது, அரசின்படி தப்பு. கொடுக்காதீங்கன்னு சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய பெரிய அரசியல் கட்சிகள் கொடுக்கதான் செய்யறாங்க, வாங்காதீங்கன்னு சொன்னாலும் மக்கள் வாங்கதான் செய்யுங்க. ஆனா ஒரு முறை எளிய பிள்ளைகளான உங்களை
யாரு வேட்பாளர்னு பாருங்க. நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில நான் கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன், முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன், டாக்டர் பட்டம் பெற்றிருக்கேன். அப்ப இந்த துறையை இந்த தொகுதியை எப்படி மேம்படுத்த வேண்டும், அடிப்படை அரசியல் மாற்றம் செய்ய வேண்டும். எளிய பிள்ளைகளுக்கு நாங்க 3 மட்டும்தான் இலவசமா கொடுப்போம். எல்லாருக்கும் இலவச தரமான சமமான கல்வி. நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 50,000 60,000 கட்டுற பீஸ நாங்க அரசு பள்ளியிலேயே நல்ல உயர்தரமான பள்ளி கொடுப்போம். நம்ம வீட்டு பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, அப்ப இவங்க எம்எல்ஏ ஆயிட்டா இவங்க வீட்டு பிள்ளைங்க எங்க படிப்பாங்கன்னு யோசிக்க வேணாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் வீட்டு பிள்ளைகளும் அரசு பள்ளியில் படிக்கும். எங்களுக்கு உடல்நிலை சரி என்றால் நாங்களும் அரசு மருத்துவமனை தான் பார்ப்போம். அப்ப இலவச உயர்தரமான இலவச மருத்துவத்தை கொடுப்போம். ஐயா நல்லக்கண்ண அவர்கள் இன்னைக்கு இருந்தாங்க, கடைசி வரைக்கும் உடல்நிலை சரியில்லாதப்ப அவர் அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பெற்றாரு. அவரை போல ஒரு நல்ல கண்ண ஐயாவை போல ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்காக தான் நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். ஆனா அவர்கள் வெளிவந்தவர்கள் அவர் விட்டு சென்ற பணியை பின்தொடரல. ஆனா நாம் தமிழர் கட்சி நாங்க எளிய பிள்ளைகளுக்கான ஒரு ஆட்சியை தரோம். வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம். ஆனா நீங்க ஒரு நாளைக்கு 15 ரூபாய் வாங்குறீங்க பாத்தீங்களா தண்ணிக்குன்னு, அதை நாங்க இலவச தூய குடிநீர் தருவோம். இலவச கல்வி, மருத்துவம், தூய குடிநீரை தவிர எங்கள் திருநாட்டில் எதுவும் இலவசம் இல்லை. ஆனால் நீங்கள் அனைத்திலும் மேம்பட்ட வாழ்க்கை தரத்தை வாழக்கூடிய பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்தி உங்களை நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வைப்போம். இந்த இடத்தை சுற்றுலா தலமாக மாற்றுவோம். உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. இத்தனை வருஷம் எங்களை தோக்கடிச்சிங்க இல்லையா, நாங்க கேட்கறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். சிந்திச்சு எல்லாரும் இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாம் பேசி இவ்வளவு வருஷமா ஒரு முறையான தெருவிளக்கு வசதி இல்ல, பாதுகாப்பான மின்கம்பக வசதி இல்ல, எந்த வசதியும் இல்ல, ஒரு முறையான கழிவுநீர் வெளியேற்றம் இல்ல, பாதாள சாக்கடை திட்டம் இல்ல. இத்தனைக்கும் இது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி. எந்த வசதியும் இல்லாம நீங்க அவங்களை ஏமாத்தின உங்களுக்கு வாக்கு செலுத்துனீங்களே, ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகள் நாங்க எப்படி நல்லாட்சி தரோம்னு நாங்க கேட்கிற ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்பி உங்ககிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க முடியாதா? ஒரு கரும்பு 50 ரூபாய் வாங்க முடியாதா? ஒரு கட்டு கரும்பு வாங்கிடலாமே. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எங்க இருக்கு? இவன் 3000 கொடுத்தான், டாஸ்மாக மொத்தமா 5000 வாங்கிட்டான், பார்த்து வைக்கிறான், வேலைக்கு போகல. இன்னைக்கு வடநாட்டுக்காரங்க எல்லாருமே சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரிக்கு நிரம்பிட்டான். வேலை வாய்ப்பு இல்லாம போயிடும். நீங்க என்ன செய்றீங்க? காலையில 12 மணிக்கு போயிட்டா சாயந்தரம் 12 மணிக்கு இந்த வீட்டுக்கு வரும். எல்லாரும் வேலை இல்லைன்னு புலம்புறீங்க. ஆனா வேலை இருக்கு, யாருமே செய்யல. நானும் ஒரு கட்டிடத்துறையில இருந்துதான் பேசுறேன். 10,000 வாங்கிட்டு போறேன் ஐயா, 10 வேலை பார்க்க முடியல, ஃபுல்லா இருக்கேன். நாங்க பாப்ப என்ன செய்வோம்? இப்ப 350 ரூபாய் கேட்பையா காமிக்கிறே அப்படின்னு செஞ்ச 350 ரூபாய் வேலையை பார்த்து போயிடுவோம். நீங்க 1200 ரூபாய் கொடுக்க தயார். ஆனா நீங்க வேலைக்கு வரதில்லை. இது நம்ம கிட்டே ஒரு தப்பு இருக்கு. தயவு செஞ்சு அதை மாற்றுங்க, இல்லாட்டி மாற்றப்படுவோம். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எல்லா தொழிலும் வெளில போவீங்க. அது எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்க சென்னையில போய் பாருங்க, திருப்பூர்ல போங்க, திருப்பூர்ல 80 பேருக்கு பஸ்ல பயணம் பண்ணலாம். அதுல 55 பேரு வட இந்தியாக்காரன் தான். அதுல ஒரு 5 பேரு அதாவது கருப்பில அந்த ஆப்பிரிக்கால வந்து கருப்பிலத்தை பயணம் பண்ற நைஜீரியா வந்து வர, உகாண்டா வந்து வர, இப்படி நாட்டில இருந்து அங்க 5 பேர் பயணம் பண்றான். மீது 20 பேர் நம்ம தான் இருக்கும். வெறும் 20 பேர். திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கரூர், நாமக்கல், சேலம் இந்த ஏரியா போல சுத்தி பார்த்திருக்கேன், சுத்தி வந்திருக்கேன், பஸ்ல பயணம் பண்ணிருக்கேன். இங்க பூரா வடநாட்டில் நிரம்பிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வெளியேற்றப்படுவோம். அதுக்கு முன்னால நீங்க முடிச்சுக்கீங்க. எங்க விவசாய சனத்துக்கு ஓட்டு போடுங்க. எல்லா நேரமும் ஒரு மனுஷன் விழிப்புணர்வு இருக்க முடியாது. கண்ணு திறந்துக்கு போது கண்ணு போயிட்டு வராங்க. கவனிப்பை நிறைஞ்ச ஊர் ஆகி வச்சிருப்போம். நம்ம கிட்ட அந்த காசு வெறும் 1000 2000 ரூபாய் கொடுத்து 5 வருஷம் நம்ம முன்னாடி போயிடலாம். தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய மதிப்பு மிக்க உரிமைகளை ஒருபோதும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய உரிமையை ஏற்கனவே விவசாய சின்னத்துல போட்டு அவரை ஒளியை செய்யுங்க. உங்க வாழ்க்கையை மரண செய்யறோம். நாங்க உங்களுக்கு ஒருபோதும் இலவசம் தரவே மாட்டோம். அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் 3 விஷயம் உங்களுக்கு இலவசம். தரமான சரியான முறையான குடிநீர், தரமான சரியான முறையான மருத்துவம், சரியான முறையான தரமான கல்வி. இந்த 3 நாம் தமிழர் கட்சியில உங்களுக்கு இடைவெளியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த 3 செஞ்சுட்டோம்னா நமக்கு சேவை இல்லை. நல்லா சிந்திச்சு பாருங்க, சேவையே கிடையாது. அது எந்த மாற்று கருத்து கிடையாது. 2வது, அரசு பள்ளியில் இருக்கிற தாய் தகப்பன் தான் பிள்ளைய அரசு பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். அரசு வேலை வாங்குறவங்க, அரசு சம்பளத்தை வாங்குறவங்க, அரசு மருத்துவமனை போய் சிகிச்சை வாங்கணும். இப்படி இந்த சட்டம் மட்டும் நிறைவேற்ற நிறைய வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு எப்போ வழக்கம் போல
திருட்டு திராவிட கட்சிக்கு போடாம கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்த்து எங்க அக்கா முனைவர் பேராசிரியர் சத்யாதேவி அவர்களுக்கு ஏறுகிற சின்னத்துல வாக்களித்து அவங்களை